ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் குரூப் 4 வரும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் இல்லை அக்டோபரில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி டேட் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது எப்படி தள்ளி போகாதா அப்படின்றது தெரியல. பட் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ் இருக்கும். இதில் மேக்ஸிமம் வருது பார்த்திங்கன்னா தமிழ் தான். அதாவது 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இலக்கியமில் 50, இலக்கணமில் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் 6th to 12th புக்கை டாப் டு பாட்டம் படிங்க, இந்த அட்டை பேஜ்லேருந்து இந்த அட்டை வரைக்கும் கவர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் 100 மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசியில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். சரி, ஓகே. இப்போ தமிழில் 95+ அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச 100 மார்க்ஸ் கூட கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ தமிழில் 100 கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா இலக்கியம் 50, இலக்கணம் 50. இது எல்லாமே 6th to 12th தமிழ் புக்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இலக்கியம், அதாவது 50 கொஷின்ஸ். அந்த 50 கொஷினும் எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்றது மட்டும் நம்ம பிளான் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இதில் நான் கொஷின்ஸ் 10 டைப்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த 10 டைப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்லேருந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம், அதாவது 2 கொஷின்லேருந்து 3 கொஷின் வரைக்கும் இப்படி தான் பிளான் பண்ணி கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கவர் பண்ணி படித்தாலே கண்டிப்பாக வந்துடும். இதில் இருக்க இந்த 10 டைப்ஸுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் கீழே மேக்ஸிமம் 2 பேஜ் தான் வரும். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பேஜ் தான் வரும். இதை படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் 25 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல், அதன் ஆசிரியர். ஏதாவது ஒரு நூல், அதோட ஆசிரியர். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்துக மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. இல்லை இந்த நூலை எழுதின ஆசிரியர், இந்த ஆசிரியர் எழுதின நூல், இப்படி மாற்றி கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நூலோட வேறு பெயர்கள். அதாவது பெரிய புராணம்னா அதுக்கு இன்னொரு பெயர் என்ன, அதை ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். ஆசிரியரோட வேறு பெயர்கள். அடுத்தது ஒரு ஆசிரியர், அதாவது ஒரு நூலோட ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், அது ஒன்று. அடுத்தது பாவகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதோட பாவகையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் எல்லா எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டு. நம்ம மோஸ்ட்லி அந்த இலக்கியமில் இருக்கிற எல்லாமே ஆண்டை மட்டும் தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா பணி. எல்லா நூலோட ஆசிரியருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அடுத்து அவங்க நடத்தின இதழ்கள், அது ஒரு கொஷின். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர் பற்றி புகழ்ந்து நிறைய லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவரை பற்றி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான், சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பற்றி பேசின லைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில் எத்தனை லைன்ஸ். இப்போ கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா 599 தாழிசைகள் அதில் இருக்கும். புறநானூறுனா அது அதோட அடி வரையறை எத்தனை, திருக்குறள்னா அது எப்படி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அடிகள் இருக்குது அப்படின்றது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வருது. அடுத்தது ஒரு நூலோட ஆசிரியரோ இல்லை யாராவது ஒரு ஆசிரியரோ அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களோட பிறந்த ஆண்டு என்ன, இந்த மாதிரி இந்த வாழ்ந்த காலத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 10 டாபிக்ஸ்லும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 பேஜ், ஒரு 100 பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட் இதுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. நீங்கள் இப்போ எக்ஸாமில் கடைசி டைமில் போய் ரிவிஷன் பண்ணுறப்போ புக்கு எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இதுவே நீங்கள் நோட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கடகடன் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்றுனா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த கொஷின் நம்ம இந்த இடத்துல படித்தோம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்தில் வந்துடும். 6th to 12th தமிழ் புக்கு வரைக்கும் எல்லா லெசன்ஸுமே ரெஃபர் பண்ணி இந்த நோட்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நூல், அதற்கான ஆசிரியர் ஒரு 50 பாயிண்ட் நாங்கள் விட்டுருப்போம். அது மாதிரி இப்போ எல்லா நோட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக எல்லாத்தையுமே விடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் விட போகிற நோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.